अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणादशटजित्तेने रमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतितां श्रुतिम् उपवीतिनम् ऊर्ध्वपुण्ड्रवन्तं जगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतशास्त्रवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम् இதில் சரணாகத சாத்தவாகமீடே அப்படின்ற பற்றி அர்த்தம் யதாமதி யதாசக்தி அனுபவிச்சிருக்கோம். இகயா சேகரிணம் பதிம் யதீனாம், இகயா சேகரிணம் யதீனாம் பதிம் அப்படின்ற ரெண்டுத்தையும் ரெண்டு பலங்களையும் அனுபவிக்கணும். சிகையா சேகரிணம், சிகையா சேகரிணம், சிகையினாலே அலங்கரிக்கப்பட்ட திருமுடியை உடையவர் அப்படின்றது. அதாவது இல்லையே சொல்லியிருக்கோம் என்னன்னா, சிகை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சிகை இல்லாத இருக்கக்கூடாது. அதாவது கர்மாவில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா 40 சம்ஸ்காரம் கர்ப்பாதானத்திலேருந்து சொல்லப்படுறது அந்திமேஷ்ட வரையில் இருக்கட்டும். அதில் அந்த இது இருக்குது, ஜாத கர்ம நாமகர்ண அன்னப்பிராசன சவுள உபநயனம். அந்த உபநயனத்துக்கு முன்னமே அங்கமா சவுளம் பண்ணணும். சவுளம்ன்றதுதான் இந்த குடுமி வச்சுக்கிறதுன்னு சொல்றமே அது. அந்த சிகைக்கு என்ன இவன் உபநயன ஆரம்பம், உபநயன பிரபுதி இவன் கர்மாவை பண்ணணும். அதனால இந்த சிகை அவசியம். அதனால கர்மா யாருக்கு உண்டோ அவள்லாம் சிகை வச்சுட்டு இருக்கணும், சிகை இல்லாத இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்றது, கக்ஷோபஸ்திகாவத்யம் முண்டயேதா சிரோயதி பௌர்ணமாஸ்யாம் சிகாவத்யம் இத்தியாதி. அதனால பௌர்ணமாசத்துல சிகையை விட்டுட்டு அந்த கழுத்து வரையில் அவ முண்டையேதா சவரம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிரமாணம் சொல்றதுனால, அவளுக்கு சிகாபத்தியம்னு சொல்றதுனால சிகைய விட்டுட்டு மீதியைதான் கழுத்து வரையில் அவ சவரம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்ற. அதனால சன்னியாசிகளுக்கும்
அந்த சந்தியாவந்தனாதி கர்மாக்கள்லாம் உண்டானதுனால அவ சிக்கையும் யஜ்யம் விதமெல்லாம் விட்டவாளுக்கு சந்தியாவந்தனம்லாம் இல்லை. அந்த சன்னியாசிகளுக்கெல்லாம், அதாவது அத்வைத சன்னியாசிகளுக்கெல்லாம். ஆனா அந்த கர்மாக்களை பண்ணக்கூடிய இந்த சுதண்டி சன்னியாசிகளா இருக்கக்கூடிய வைஷ்ணவ சன்னியாசிகளுக்கெல்லாம் அந்த சிகை இருக்கணும். இந்த இந்த பிரமாணம் அதை தான் காண்பிக்கிறது, சிகாவத்தியம் அப்படின்னு. அதனால சிகை ரொம்ப முக்கியம். அந்த சிகையை ஒருபோதும் எடுக்கக்கூடாது. இப்போ சில பேர் பிரார்த்தனை திருப்பதியில போய் முடி காணிக்க செலுத்துறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன்னு அதுக்கு சொல்றா. முடி காணிக்க செலுத்துறேன் அப்படின்னு சொன்னா அப்போ என்னைக்கு பிரார்த்திச்சிருந்தாலோ அதுலேருந்து அந்த எதுக்காக பிரார்த்திச்சிருந்தாலோ அந்த காரியம் முடிகிற வரையில் இருந்துட்டு அப்புறம் பெருமாளை போய் சேவிக்கிட்டு அந்த முடி காணிக்கையை செலுத்துறான்னா இந்த சிகையை விட்டுட்டு மீதி முடி வளர்ந்துருக்க அதை தான் செலுத்தணுமே தவிர, என்ன தீட்சையா வச்சுருக்காலும் இல்லை, அது வரையும் மாசம் க்ஷௌராதிகள் பண்ணிக்காம அதை தான் அங்க தெஜிக்கணுமே தவிர மொத்தமா மொட்டை அடிக்கக்கூடாது. மொத்தமா மொட்டை அடிக்கக்கூடியவாள் சாதாரணப்பட்டவாள், அதாவது உபநயனாதிகள்லாம் பண்ணிக்காதவா. எப்போ சவுளம் பண்ணிட்டு உபநயனம் ஆயிடுச்சோ அந்த சவுள பிரபுத்தி இவன் சிகையை எடுக்கவே கூடாது. அதனால மொட்டை அடிச்சுக்கிறேன்றது சாமானிய பதம். அந்த முடி காணிக்கை அவங்க கூட என்ன சொல்றான்னா, முடி காணிக்கை செலுத்துறவா இந்த இடத்துல டிக்கெட்டை வாங்கிட்டு செலுத்துங்கன்னு தான் சொல்றாள், தவிர மொட்டை அடிச்சுக்கிறவான்னு சொல்லலை. முடிய காணிக்க கொடுக்குறவான்னு இருக்கு. அதனால யாராருக்கு என்ன மாதிரி முடியோ அது வரையில் தான் கொடுக்கணுமே தவிர மொத்தத்தையும் கொடுக்க கூடாது. அதனால சிகை இருக்கிறவா சிகையை வச்சுட்டு மீதியை தான் அங்க கொடுக்கணும் அப்படின்றது சாஸ்திரம். சரி, இந்த இடத்துல அந்த இது இருக்க சிகையா சேகரினம், இந்த சிகை அந்த சிகையினால திருக்குறள் கற்றையினால சேகரினம் அலங்கரிக்கப்பட்டவர். அப்படி எப்படி ராஜாவுக்கு கிரீட்டம் அவசியமோ, கிரீட்ட தாரணத்தை சாஸ்திரம் விதிச்சிருக்கோ அது எப்படி சாஸ்திரியமோ, அதே போல இவர் யதிராஜர், யதிராஜர்னு தேவப்பெருமாளால அருளப்பட்டவர். அதனால இவர் யதிராஜரானதுனால இவரும் அந்த சிகைய முடியா வச்சுருக்கார், அதாவது தலைக்கு அலங்காரமா வச்சுருக்கார். ராஜாவுக்கு எப்படி கிரீட்டம் தரிக்காது இருக்கிறது அசாஸ்திரியமோ, அத போல யதிகளா இருக்கிறவா சிகை இல்லாத இருந்தா அது அசாஸ்திரியம் அப்படின்றது யதிகளுக்கு. அதனால கேசதாரணம்ன்றது கட்டாயம் யதிகள் பண்ணி ஆகணும். கேச அதாரணம் அசாஸ்திரியம். அப்படின்றது இதுல என்ன தெரியுது. அதனால இவர் யதி சார்வபௌமரா இருக்கிறதுனால இவருக்கு சிகையா சேகரினம் யதி பதி யதீனாம், யதிகளுக்கெல்லாம் தலைவரா பதியா விளங்கக்கூடியவர் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லப்படுது. யதிகளுக்கெல்லாம் பதியா இருக்கார் அப்படின்றது எப்படி? யதி அப்படின்னு சொன்னா எதய மனசன்,
அதாவது முயர்ந்து எம்பெருமான தொழக்கூடிய ஆசிரமம். முயன்று தொழுநெஞ்சே அப்படின்லாம் ஆழ்வார்லாம் சாய்க்கிறாரு. முயற்சி சுமந்தெழுந்து அப்படின்னு சாய்க்கிறாரு. அது போல முயன்று அதனால்தான் அவளுக்கு இயற்கைன்னு பேர். அப்படி எம்பெருமான தொழக்கூடியவர்களுக்கெல்லாம் இவர் பத்தியா இருக்கார். சாதாரணமா கலியுகத்துல சந்நியாசம் கூடாது அப்படின்னு சந்நியாசாசிரமம் மேலெழுந்து பார்க்கத்தே ரொம்ப சுலபமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா சந்நியாச தர்மம், சன்னியாசிகளுக்கு ஒரு தர்மமும் அதிகமான இதுவே இல்லை. கிரகஸ்தாளுக்கு தான் தர்மங்கள்லாம் அதிகம், கர்மாக்கள்லாம் அதிகம். இவாளுக்கு ஒன்றும் இல்லை. எப்பவும் பகவத் தியான பராளா இருந்துட்டு போறா. ஏதோ குறிப்பிட்ட கர்மாக்களை தவிர மற்ற கர்மாவெல்லாம் கிடையாது. பொழைப்புக்காக இவாளுக்கு எந்த விதமான காரியமும் கிடையாது. ஒரு ஸ்ரோத்ரிய ஆத்துல போய் பிக்ஷைய வாங்கிட்டு வந்துட்டாள்னா அதோட சரி. அதனால இவாளுடைய தேக யாத்திரைக்கு உண்டான திரவியார்த்தனம்லாம் இவ பண்ணணும்னு இல்லை. திரவியார்த்தனம் பண்ணக்கூடாது. இவாளுக்கு ஒன்றும் காரியம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட சன்னியாசி ஆசிரமத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால ஏன்னா இவாளுக்கு எந்த விதமான கர்மங்களும் இல்லாததுனால இவாளுக்கு பிராயசித்தமும் விதிக்கலை. எப்பவுமே இவா சுத்த. அதே கிரகஸ்தன் அப்படி இல்லை. குடும்ப ரட்சணார்த்தம் இவன் பல காரியங்களை பண்ணணும். அது தவிரவும் திரவியார்ஜனம் பண்ணணும். திரவியார்ஜனம் பண்ணணும்னா பிரதிகிரகாதிகள் பண்ணணும். பிரதிகிரகாதிகள் பண்ணா தத்தத் பிரதிகிரக பிரயுக்தமா இருக்கக்கூடிய பிராயசித்தத்தை என்ன விதிக்கிறதோ அதெல்லாம் பண்ணணும். அவனுக்கு இதெல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் அவன் மாதிரி பிரதிகிரகாதிகள்லாம் பண்ணி பண்றதுனால ஏகப்பட்ட தவறுகள்லாம் நேர்றது. அதுக்கு பிராயசித்தம் பண்ணணும். அது இவாளுக்கு எந்த விதமான தவறுமே இல்லை. ஏதோ தேக யாத்திரைக்காக விதிச்சிருக்கு. அதான் விதிச்சபடி போய் ஒரு சோத்தியாளத்துல பிக்ஷையை வாங்கினுங்கிறாங்கன்னா கிடைக்கிறத வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நாராயணிக்கு பரவாயில்ல இருந்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால இவாளுக்கு அந்த பிக்ஷைய சிக்கம், அந்த பிக்ஷை வாங்குற பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்துல அந்த அன்னம் உழுந்துருக்குன்னா அது சுத்தமாயிடுது. அது எப்படி கொஞ்சம் அதுல தோஷம் இருந்தா கூட, தோஷம் இருக்காது சொல்றேன், தோஷம் இருந்தா கூட இவாளுக்கு அதனால அந்த அன்னம் சுத்தமான அன்னம் ஆறுறதுனால இவாளுக்கு எந்த விதமான தோஷமுமே சம்பவிக்கிறது இல்லை. அதனால இவாளுக்கு பிராயசித்தமும் இல்லை அப்படின்னு நாம சொன்னாலும் அதன்படிக்கு அவள் இருந்து சன்னியாசாசிரமத்தை கிராமிக ராத்திரமா நடத்துறதுன்றது ரொம்ப கடினம். அதனால கலியுகத்துல ஏவினார் கலியார்னு முன்ன சொன்னேன். அந்த மாதிரி கலி புருஷன் வெறும் இருக்க மாட்டான். அதனால சன்னியாசாசிரமம் இல்லை. இவர் சன்னியாசாசிரமத்தை எடுத்துருக்கார். அதே போல மற்றவாளையும் இப்போ எம்பார சன்னியாசி ஆக்கினார். யஜ்ஞமூர்த்திய அருளாள பெருமாளும் பெருமானார்னு அவர் சன்னியாசி ஆக்கினார். யாதவ பிரகாசத்தை அத்வைத சன்னியாசிலேருந்து விசிஷ்டாத்வைத வைஷ்ணவ சன்னியாசி ஆக்கினார். இப்படிலாம் ஆக்கினத்தினால யதீனாம் பதிம் அப்படின்னு சொல்றதுக்காக யதிகளுக்கெல்லாம் அதுக்கப்புறம் இவர் கீழே நிறைய அந்த காலத்துல 74 சிம்மாசனாதிபதிகள், ஆயிரக்கணக்கான ஸ்ரீ வைஷ்ணவர்கள்
700 ஜியாக்கள் அப்படின்லாம் சரித்திரத்துல சொல்றா. அதனால நிறைய பேர் உபன்யாசங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தா அப்படிப்பட்ட இவளுக்கெல்லாம் இவர் பாத்தியா இருக்கார். யதீனாம் யதீனாம் பதிம் அப்படின்னு இவரை எல்லாருக்கும் இவர் பத்தியா இருந்து எல்லாரையும் நன்மார்க்கத்துல எத்திகள் எல்லாமும் பத்தியா இருந்து நடத்தக்கூடியவரா இருக்கார் அப்படின்னு. அதனால இந்த யதீந்திரர் அப்படின்னு யதீந்திரர் யதிராஜர் அப்படின்னா ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு யதி சார்வபௌமர் யதி சக்கரவர்த்தி அப்படின்னா அந்த பதி தியோதனமா இருக்கக்கூடிய பதங்களை ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு உபயோகம். அதுல நியமிக்கக்கூடியவரானதுனால யதீந்திரர் இந்திர பதத்தை அது பொதுவா யதிராஜர் யதி சக்கரவர்த்தி யதி சார்வபௌமர் அதெல்லாமும் உண்டு. யதிபதி அப்படின்றதெல்லாமும் உண்டானாலும் இந்த யதிராஜர் யதீந்திரர் அப்படின்ற சப்தத்தை இந்த யதீந்திர சப்தம் பாஷ்யக்காரருக்கு தான். அதுக்கப்புறம் யாருமே இந்த யதீந்திர சப்தத்தை யாருக்கும் எந்த யத்திகளுக்கும் யதீந்திர சப்தத்தை சொல்றது இல்லை. ஆனா பிரசங்காத் ஒரு விஷயம், இந்த மரத்துல இருக்கக்கூடிய நுசும்மனால ஆக்ஞாபிக்கப்பட்டு அந்த நுசும்மனாலேயே சன்னியாசாசிரமம் துரியாசிரமம் கொடுக்கப்பட்ட ஆதிவன்சோப சுவாமிக்கும் அந்த நுசும்மனையே ஆராதிக்கும்படியா பண்ணிட்டாரோ. அதனால அந்த ஆதிவன்சோப சுவாமிக்கு யதீந்திரர் அப்படின்ற சப்தம். அது அப்படியே அந்த வழி தோன்றலான ஐசிங்கர்களுக்கு மாத்திரம் யதீந்திர மகாதேசிகன் அப்படின்றது வருது. மற்றவர்களுக்கெல்லாம் இந்த யதீந்திர சப்தம் தான் இல்லை. ஆண்டவன் முதலியவர்களுக்கெல்லாம் மகாதேசிகன் அப்படின்ற சப்தம் மாத்திரம் ஆச்சாரியால இருக்கிறதுனால இருக்குமே தவிர அவ திருநாமத்துக்கு அப்புறம் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் ரங்கராமானுஜ மகாதேசிகன் அப்படின்ற மாதிரி அந்த மகாதேசி சப்தம் மாத்திரம் உண்டே தவிர ஆச்சாரியாளர்னால இந்த யத்திகளாக இருந்தா கூட யத்தின்ற சப்தம் அவளுக்குலாம் இல்லை. இவர் தான் ராஜாதி ராஜனா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு முசும்மனுக்கு திருவாராயணம் பண்றதுனால இவாளுக்கு அவனுடைய நியமனத்தினால இவாளுக்கு யதீந்திரர் அப்படின்ற இதுவும் வருது. அதாவது ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் அப்படின்னு சொல்றோம். பிரபந்தமெல்லாம் சந்த சொல்றதுல கூட ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவிழே சரணம் அப்படின்னு முடிப்போம். அந்த மாதிரி ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் அப்படின்ற இந்த 3 பேருடைய உருவமா தான் இவா இருக்கா அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பு. ஆழ்வார்னால சடகோபன் அப்படின்றது வன் சடகோபர். அதனால அது முதல்ல திருநாமத்துக்கு முன்ன ஸ்ரீவன் சடகோப நாராயண யதி ரங்கநாத அப்படின்னு அந்த திருநாமம் ஆனவுடனே யதீந்திர மகாதேசிகன் அப்படின்னு ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் 3 பேருடைய மறு உருவமா அந்த சம்பிரதாயத்தை அப்படியே ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் அப்படியே வருஷலா வந்ததுனால ஆழ்வார் சம்பிரதாயத்தை தான் பாஷ்யக்காரர் நிலநாட்டினர். பாஷ்யக்காரர் நிலநாட்டினது தான் இவர் இன்னும் சுப்பிரதிஷ்டிதம் ஆக்கினார். அதனால அப்படிப்பட்ட இந்த 3 பேருடைய உருவமா இவர் இருக்கிறதுனால ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் அப்படின்னு ஸ்ரீவன் சடகோப
இவாளுக்கு உண்டான திருநாமம் நாராயண ரங்கநாத ஸ்ரீரங்க வேதாந்தேசி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் யத்தீந்திர அப்படின்னு நீங்க அசாதாரணமா இருக்கு. நீங்க எந்த இடத்துலையும் இந்த யத்தீந்திர சப்தம் இது பர்யந்தம் கிடையாது. இனிமேட்டு யாருன்னா அதை பிரயோகிக்கலாம். அதாவது பெரியோர்களா இத்தனை நாளா இருந்தவா எந்த இடத்துலையும் பரகால மடத்துல கூட பரகால மகாதேசிகன் அப்படின்றது தான் அந்த திருநாமம். சுவாமியினுடைய திருநாமம் பரகால மகாதேசிகன் அப்படின்றது தான். பிரம்மதந்திர பரகால மகாதேசிகன் அப்படின்றது. இந்த யத்தீந்திர சப்தத்தை யாருமே யோகம். அதே போலதான் உபய வேதாந்தாச்சாரிய அப்படின்றது தான் பொண்ணுவாளே தவிர சுவாமி தேசிகனுக்கு இருக்கா மாதிரியான சர்வதந்திர சுதந்திரோபய அப்படின்றத இந்த மடத்துல இருக்க இதை எல்லாரும் பூர்வத்துல இது நாள் வரையில் இருந்தாலும் எல்லாரும் இதை ஒத்துண்டிருக்கா. சர்வ சம்பிரதி பண்ணமா எல்லாரும் ஒத்துண்ட விஷயம். அதாவது இது ஏதோ மரபுல சொல்றது இல்லை. இல்லை இந்த விருதத்தை அதாவது எல்லா ஆச்சாரியம் பூர்வத்தில் இருந்த எல்லா பெரியோர்களும் மகான்களும் அவ ஆச்சாரியங்களாம் பண்ணிட்டு வராங்க. அவ எல்லாருமே இந்த விருதங்களை ஸ்ரீமத் வேத மார்க்கம் பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரிய தான் எல்லாருக்கும். உபய வேதாந்தாச்சாரிய ஸ்ரீ பகவத் ராமானுஜ விசாரண சார்பூமா அப்படின்றதுனால. ஆனா இங்க மாத்திரம் ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய சர்வதந்திர சுதந்திரோபய வேதாந்தாச்சாரிய ஸ்ரீ பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்பூமை அப்படின்னு சொல்லி இந்த ஐகியங்களுடைய திருநாமம்னா எந்த ஐகியங்களுக்கு சம்பாவனையோ ஸ்தோத்திரமோ பண்ணணும்னா அவளுடைய திருநாமத்துக்கு முன்ன ஸ்ரீவன் சடகோப திருநாமம் யதீந்திர மகாதேசிகன் மகாதேசாய நமஹா இல்லை எப்படியோ மகாதேசிகன் சம்பாவனா அப்படின்னு. அதனால இந்த பாஷ்யக்காரருடைய அந்த விருதோட அதனாலதான் நம்மாழ்வாருடைய சடகோபன் மாத்திரம் இல்லை வன் சடகோபன் அந்த விருதோடு கூட. அதனால நம்மாழ்வாருக்கு என்ன உண்டோ விசேஷனும் விருது அந்த வன் அப்படின்றதும் வன் சடகோப. பாஷ்யக்காரருக்கு வெறும் இல்லை யத்தீந்திரர் அப்படின்றதுனால யத்தீந்திரர். அப்புறம் மகாதேசிகன் அங்கே சர்வதந்திர சுதந்திரோபய அப்படின்னு அந்த விருது ஆரம்பத்துல அந்த சர்வதந்திர பதத்தையும் இவாளுக்கு அசாதாரணமா பெருமாள் பெருமாள் நியமனத்தினால இவ அந்த பெருமாளை ஆராதனம் பண்றதுனால பெருமாளாலேயே இது கொடுக்கப்பட்டதுனாலேயும் இவரை இந்த மாதிரி இந்த இடத்துல ஐகியங்களுக்கு அசாதாரணமா இருக்குது. அது எல்லாரும் இந்த வைஷ்ணவ உலகம் மொத்தம் வைஷ்ணவ உலகமே ஒத்துண்டுதுன்னா மற்றவ ஒத்துக்கிறதுக்கோ இதுக்கோ என்ன இருக்குது மற்ற வைதிக உலகம் அத்வைதிகள் துவைதிகள்லாம். அதனால இந்த வைஷ்ணவ உலகம் மொத்தம் இதை ஒத்துண்டு இவாளை அனுசரித்து சேவிச்சுட்டு இப்படிதான் இருந்திருக்கா. இது நாள் இனிமேட்டு அது யாரு வேணா மாத்திக்கலாம் மாத்திக்காது இருக்கலாம் அதெல்லாம் தெரியாது. அதனால பிராச்சீன பద్ధதியில இதுவரையில் போயிருக்கெல்லாம் அதாவது பிராச்சீன பద్ధதியில இன்னும் விக்கிரகாராதனாதிகள்லாம் இப்போ சன்னியாசிகள் பண்ணாதே அப்படிலாம் இருந்துட்டு இருக்கா அந்த பிராச்சீன பద్ధதியில. அப்படி இருக்குதே மடத்துல மாத்திரம் பண்ணிட்டு இருக்கா. இனிமேட்டு விக்கிரகாராதனை எதனா சன்னியாசிகள் பண்ணான்னா அது வேற விஷயம். அந்த மாதிரி எதை வேணாலும் யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா இவாளுக்கு அசாதாரணமா இருக்கிறதுன்றத எல்லாருமே ஒத்துன்னு இருக்கா அப்படின்னு. அதனால சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம். அதனால சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் அப்படின்னு இந்த இடத்துல இது இப்படி ராமானுசனுடைய இத இது பண்ணியிருக்கார். இந்த ராஜாவுக்கும் ராமானுசனுக்கும்
அதான் இவர் எத்திராஜரோ பத்தி. அதனால இவருக்கு ஒரு இவரையும் எத்தி நாம் பத்தின்னு சொல்றதுனால அந்த ராஜாவோட ஒப்பிடக்கூடியதா இருக்கு. அதாவது சரணாகத சார்த்தவாகும் அப்படின்னு இருக்குது. ராஜா என்ன பண்றான்னா சரணம்ன்றதுக்கு உபாய கிரக ரக்ஷித்ரோஹோ அப்படின்னு சரண சப்தத்துக்கு கிரகார்த்தம் உண்டு. அதாவது வீடுன்ற அர்த்தம் உண்டு. ராஜா என்ன பண்றான், ஒரு வீட்டுல இருக்கிற தலைவன் வீட்டை எப்படி காப்பாத்துறானோ வீட்டுல உள்ளவாட அந்த மாதிரி ராஜாவுக்கு கிரகம் என்னது அவனுடைய நாடு மொத்தமே. அதனால நாட்டில் உள்ளவரெல்லாம் அவன் காப்பாத்துறான். அதனால அந்த பிரஜைகள்லாம் காப்பாத்துறதுனால அந்த சரணாகத சார்த்தம் அது என்ன நாட்டில் இருக்கிற கூட்டத்தை அவன் அப்படியே நல்வழிப்படுத்துறான். அதனால சரணாகத சார்த்தவாகும் அப்படின்றது ராஜாவுக்கும் பொருந்தது, இவருக்கும் பொருந்தது. திருதண்டஹஸ்தம் அப்படின்னு சொன்ன 3 தண்டத்தை கையில உடையவன். இங்க அவன் 3 தண்டனைகளை கொடுக்கக்கூடியவன். இவர் 3 தண்டங்களை கையில வச்சிருந்து நம்ம நல்வழிப்படுத்துற. ராஜாவும் 3 தண்டனையை கொடுத்து தப்பா போறவாள இது பண்றான். அதான் தப்பா போறவாள சிக்ஷிக்கிறான்னா அதுக்கு. அதனால அதோட மனோவாக்காயங்கள் 3ம் பகவத் விஷயத்துல பொருந்து இருந்து இவர் திருத்துறார். ராஜா என்ன பண்றான், 3 விதமான தண்டனையை கொடுக்குறான். ஒண்ணு மரண தண்டனை கொடுக்குறான். இன்னொன்னு இத கொடுக்குறான், சிறையில வைக்கிறான். இன்னொரு தண்டனை அபராதம் விதிக்கிறான். மரண தண்டனை, சிறை, அபராதம். அப்படி உபவீத்தினம் சரணா திருதண்டா திருதகத் புண்ணிய பலம் அப்படின்றது வரச்சே நாராஜகே ஜனபதே யஜ்ஞசீலா விஜாதயः சத்ராண்யன்வாசாதே தானா பிராமணாः சம்சித விரதாக அப்படின்ற ரீதியில ராஜா இல்லாத இருந்தான்னா யஜ்ஞாதிகள்லாம் நாட்டுல நடக்காது. ராஜா இருந்தான்னா யஜ்ஞாதிகள்லாம் நடக்கும். அதனால யஜ்ஞாதிகள் நடந்ததுன்னா நாட்டுக்கும் நல்லது, யஜ்ஞம் பண்ற பிராமணனுக்கும் நல்லது, யஜ்ஞ புக்கா இருக்கக்கூடிய தேவாதிகளுக்கும் நல்லது. அதனால 3 ஜெகத் புண்ணிய பலம் அப்படின்னு ராஜாவுக்கும் பொருந்தும், இவருக்கும் பொருந்தது. ஏற்கனவே பார்த்தோம். உபவீத்தினம் ஊர்துவ புன்றவந்தம் அப்படின்லாம் இருக்க. உபவீத்தினம் அப்படின்றது சவ்யம். ராஜா ருஜு மார்க்கமா இருப்பான். அதனால நேர இருக்கவாளுக்கு ருஜு மார்க்கமா இருப்பான். ராஜா எப்பவும் ருஜுமா அத்த உபவீத்தம் அப்படின்றது காண்பிக்கிறது. ஊர்துவ குன்றவந்தம் அப்படின்றது, குன்றம்ன்றது இக்ஷு கரும்ப குறிக்கக்கூடியது. ராஜா அத போல மதுர பாஷையா இருப்பான். அதனால இப்படி ராஜாவுக்கு இந்த சப்தங்கள்லாம் பொருந்தும். அதனால இவர் யதிராஜர், யதீனாம் பதி அப்படின்றது. உபவீதனம், ஊர்துவ புன்றவந்தம், பிரஜகத் புண்ணிய பலம், பிரதண்டார்த்தம், சரணாகத சார்த்தவாகும் இப்படின்றது இருக்கிறதுனால சிகையா சேகரினம். அது ராஜா முடியினால் அலங்காரம், இவர் சிகையினால் அலங்காரம். இந்த பதங்கள்லாம்
அந்த பதி ராஜாவுக்கு உண்டானதை இவன் குறிக்கிறது. அதனால இவர் யதீனாம் பதி அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி முடித்தார். உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் ஜகத் புண்ணியபலம் பிரதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகம் ஈடே இகயா சேகரிணம் பதிம் யதீனாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீன ஜீவத்யான் பஜே ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாश्रयं श्रीवत्सवंशतिलकं वन्दे श्री कृष्णदेशिकम्.